நமது உடல்களில் ஊழ்வினை என்ற வித்தாக விழிக்கணும் அந்த துருவ நட்சத்திரத்தின் வீரிய உணர்வை அதற்குள் செலுத்துகின்றோம். இப்ப இதே போல இப்ப அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கொண்டால் வித்துகளை விஷக்கிருமிகள் தாக்கிறார். அந்த வித்துகளுக்கு இந்த அவர்கள் எடுத்த அமில சக்தியை ஊற வைத்து அது நிலத்தில் ஊண்டப்படும் போது அந்த உணர்வின் சத்து வலுப்பெற்றால் அதில் மற்ற கிருமிகள் இதில் வந்து தாக்குவதில்லை. ஆக இதே போல இந்த உணர்வு எதிர்ப்பு தாக்கும் அந்த உணர்வின் சக்தி அந்த வித்துகளுக்கு கிடைக்கின்றது. இதே போலதான் நமது வாழ்க்கையில் பிறருடைய வேதனை உணர்வுகளோ நமக்குள் ஊழ்வெளி என்ற வித்தாகும், பிறர் கோபப்படும் உணர்வுகள் ஊழ்வின் வித்தாகும். எத்தனையோ வகையான உணர்வுகளில் நாம் தீமையின் செயலாக செயல்படும் உணர்வுகளை அந்த மனிதர்கள் உற்று பார்த்தால் அந்த உணர்வின் தன்னை அவன் உடலிருந்து வரக்கூடிய உணர்ச்சியில் உணர்வை ஊழ்வினை என்ற வித்தாக நமக்குள் பதிவாக்கி விடுகின்றது. பதிவான பின் ஒரு வித்தினை நாம் நிலத்தில் ஒன்றால் பூமியின் துணை கொண்டு அந்த உணர்வை கவர்ந்து அதே செடியாக வளர்கின்றது. ஆனாலும் அந்த செடிக்குள் இதே போல வித்தியாசமான நிலைகளில் மற்ற உணர்வுடன் அதை இணைக்க செய்து அந்த வெற்றுகளை வாழ்ந்து விழும்போது மற்ற கிருமிகளோ பூச்சிகளோ வருவதில்லை. இதை போன்று நாம் தீமை என்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்து அறிந்தாலும் அடுத்த கணம் ஈஸ்வரா என்று இந்த கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்றி துருவ நட்சத்திரத்துடன் இணைத்து அந்த உணர்வு என் உடம்பு முழுவதும் படர வேண்டும் என்று என் உடலுடைய ஜீவானுக்கு பெற வேண்டும் என்று நாம் பதிவு செய்த உணர்வோடு இது கலந்து விட்டால் அவர்கள் நோயின் உணர்வுகளை விதியை சுருக்கி அதே சமயத்தில் அவர் நோயிலிருந்து விடுபட வேண்டும், அவர் உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அந்த உணர்வுடன் கலந்து இதை அருஞான வித்தாக நமக்குள் மாறுகிறது. இது மனிதனால் உருவாக்கப்படி இயற்கை நிலையை நம் உயிர் உருவாக்கினாலும் மனிதன் 6வது அறிவு கொண்டு உயிருடன் இணைத்து எதை மாற்ற வேண்டுமோ மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவர். அந்த முருகு என்ற நிலையை அந்த முருகனுக்கு 6வது அறிவுக்கு முருகு என்று மாற்றி அமைக்கின்றது. முருகா என்றால் அழகாய் எதையும் மகிழ்ச்சி பெறும் அந்த உணர்வின் சத்தை நம் 6வது அறிவு உருவாக்குவதனால் இதற்கு இவ்வாறெல்லாம் காரணப்பேர் வைத்துள்ளார்.